ஈசானி பகுதியில் தவறான ஒரு கட்டிட அமைப்புகள் இருக்குது, அல்லது ஈசானிய பகுதியில் அடுப்பு வச்சு சமையல் பண்ணுறாங்க அப்படின்னா கழுத்து பகுதி, வாய் பகுதி அப்படிங்கிற இடத்துல கேன்சர் அப்படிங்கிறத கொடுக்கும். ஒரு வீட்டிற்கு வடமேற்கு பகுதியில் பள்ளம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எலும்பு தேய்மானம், மூட்டு தேய்மானம், மூட்டு அறுவை சிகிச்சைகள் அப்படிங்கிறது 100% நடக்கும். வடமேற்கு தப்பாக இருந்தாங்க, வடக்கு வீடுகள் வளைஞ்சு வீட்டை அப்படியே கட் பண்ணி வளைஞ்சு கட்டியிருந்தாங்கன்னா பெண்கள் எப்போவுமே ஒரு சோம்பேறியா, சொன்னியா, ஒல்லியா, வீட்டில் வடக்கு அடைபட்டுருச்சு, கிழக்கில் ஜன்னல் இருக்குது, அல்லது கிழக்கில் ஜன்னல் இல்லை, வடக்குலையும் ஜன்னல் இல்லை, தெற்கு பார்த்த வீடும் மேற்கு பார்த்த வீடாக இருந்துச்சுன்னா அந்த பெண்ணுக்கு ஏதாவது விபத்துக்கள்னால தலையில் மட்டும் அடிபடும். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சத்குரு வாஸ்து தங்கத்துரை சார் இருக்காரு. வணக்கம் சார். குரு வாழ்க, குருவே துணை. சார், இப்ப நீங்க வீட்டுல இருக்க தொடர்பு வச்சு உடல்நிலை சரியில்லாம போகும், அவங்களோட மனநிலை சரியாம போகும். நீங்க பர்டிகுலரா சில பல காரணங்கள் வரும் சார். தொடர்ந்து அவங்க வீட்டுல அடிக்கடி வந்துட்டு சில நபருக்கு மட்டும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். சோ என்ன மாதிரினா இந்த சில பேருக்கு கேன்சர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். சோ அதுக்கும் வாஸ்துக்கும் என்ன சார் ஒரு சம்பந்தம்? இப்போ இந்த பர்டிகுலராக கேன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 இடங்களை வாஸ்துல பார்ப்போம். என்னன்னா தென்கிழக்கு பகுதி, தென்கிழக்குனா நம்ம சமையல் கட்டு இருக்கக்கூடிய பகுதியில் கிழக்கு பகுதியில் ஏதாவது போர்வெல் இருந்தாலோ, அல்லது சம்பு கீழ்நிலை தண்ணீர் தொட்டிகள் இருந்தாலோ, செப்டி டேங்க் இருந்தாலோ, அல்லது வாழை மரம் நீரை உறிஞ்சி வைக்கக்கூடிய மரங்கள் செடிகள் இருந்தாலோ அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய பெண்களுக்கு கேன்சர் அப்படிங்கிறது 100% ஏற்படுத்தி கொடுக்கும். கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். யூட்ரஸ் தொடர்பான பிரச்சனைகளை, நீர்க்கட்டிகள் தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் குழந்தை பிறப்பு இல்லாத நிறைய இடங்கள் கூட இருக்கிறாங்க. குழந்தைகள் அப்படிங்கிறது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், தாமதம். அப்படின்னாலே தென்கிழக்கு பகுதி இது பெண்களுக்கு பர்டிகுலராக கேன்சர் கெடுக்கலாம். இதே ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பகுதி, தென்மேற்கு திசையில் கிணறுகளோ, ஆறுகளோ, பள்ளங்களோ, குளங்களோ, ஏரிகளோ, கீழ்நிலை தண்ணீர் தொட்டிகளோ, இந்த மாதிரி போர்வெல் அமைப்புகளோ, இந்த மாதிரி எது இருந்தாலும் தென்மேற்கு திசையில் இருந்துச்சுன்னா ஆண்களுக்கு கேன்சர் அப்படிங்கிறத கொடுக்கும். திடீர் மரணம் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கும். இது ஆணுக்கு. அப்போது ஆணுக்கு எந்த இடம், பெண்ணுக்கு எந்த இடம் வீட்டில் பிரித்து பார்த்தோம். வீட்டை ஒரு இப்போ நம்ம 8 பாகங்களாக பிரிக்கிறோம். அதில் 64 பாகங்களாக நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு இடத்துக்கானதை நம்ம பிரிப்போம். அதன்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா ஏன் பாதிப்புகள் வருது, ஏன் வந்துச்சு, இதுக்கான காரணம் என்ன, இது எப்படி சரி பண்ண முடியுமா, முடியாதா, என்ன பண்ணனா சரி பண்ண முடியும், வாஸ்து மாற்றங்களை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம 100% ஆணித்தரமாக சொல்ல முடியும். சரி பண்ணால் நிச்சயமாக சரியாகும். ஓகே. இதில் இந்த கேன்சரில் 2-3 வகையாக நம்ம எடுப்போம். இப்போ த்ரோட் கேன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈசானிய பகுதி அப்படிங்கிறத பார்க்கணும். ஈசானிய பகுதியில் தவறான ஒரு கட்டிட அமைப்புகள் இருக்குது, அல்லது ஈசானிய பகுதியில் அடுப்பு வச்சு சமையல் பண்ணுறாங்க அப்படின்னா கழுத்து பகுதி, வாய் பகுதி அப்படிங்கிற இடத்துல கேன்சர் அப்படிங்கிறத கொடுக்கும். இதே அக்னி பகுதியாக இருந்தால் வயிற்று பகுதியில் கொடுக்கும் அப்படிங்கிறோம். இதுவே பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்லி ஒன்று வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டிற்கு தென்கிழக்கு பகுதியில் தெற்கு பகுதி பாதிக்கப்பட்டா, தெற்கு பகுதி பாதிக்கப்பட்டுச்சு, தெற்கு பகுதியில் பள்ளமாக இருக்குது, தெற்கு பகுதியில் ஆழமான குளங்கள் இருக்குது, ஆழமான உங்களுக்கு ஒரு கேணி இருக்குது, வீட்டுக்கு தெற்கு பகுதி அப்படின்னா பெண்களுக்கு இரத்த புற்றுநோய் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும். இதே மேற்கு பகுதியில் இருந்துச்சுன்னா ஆணுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். எந்த ஒரு வாஸ்து நிபுணரோ, எந்த ஒரு ஜோதிடரோ, யார் எது சொன்னாலும் அதை ஆய்வுக்கு உட்படுத்துங்க. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது ஆய்வு செய்து தெரிஞ்சுக்கணும். இது 100% உண்மை அப்படிங்கிறது அப்போ தான் புரியும். பொதுவாக எடுத்துக்கிட்டா இவங்க பெரிய ஞானியா, இவங்க பெரிய கண்டுபிடிப்பா அப்படிங்கிற சொல்லி நம்மளும் சாதாரணமாக கடந்து போயிடுவோம். பட் இந்த வாஸ்து அப்படிங்கிறது மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்த்தவும், ஆச்சரியங்கள் நிகழ்த்தக்கூடியது, அமானுஷ்யங்கள் நிகழ்த்தக்கூடியது அந்த வாஸ்து அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பதிவிடுறோம். சார், அப்ப நீங்க சொன்ன மாதிரி
இது மட்டும் நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க இப்ப இந்த ம். கேன்சர் அப்படிங்கிறது. ம். சில பேரு வந்து சில ம். நபருக்கோ, இல்ல ம். சில வீட்டார்களுக்கோ வந்துட்டு ம். நான் பர்ட்டிகுலரா ஒரு குடும்பத்த பத்தி ம். கேட்கிறேன். ம். அடிக்கடி வந்து அவங்க வீட்ல ஆக்சிடென்ட் ஆகுறது. ம். ஆக்சிடென்ட் ஆகும்போது ம். எலும்பு சம்பந்தப்பட்ட நோய் விஷயங்கள் வர்றது, ம். அடிபடுறது, ம். கால்ல ரத்த காயங்கள் வர்றது, ம். நெறைய பேருக்கு இந்த காலுக்கு கீழ அடிபடுறது, அந்த மாரி ம். விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும். ம். ஸோ அதுல பெரியவங்கலாம் சொல்லுவாங்க, ம். மேபி உங்க வீட்டோட வாஸ்து சரியாம இருக்கும்டா அப்படின்னு நிச்சயமா. சொல்லுவாங்க. ம். அது வந்து ஒரு விளையாட்டா தான் அவங்க எடுத்துக்குவாங்க. ம். அது ம். பர்ட்டிகுலரா இப்படிதான் இருப்பாங்க. ஸோ அந்த மாரி ஒரு சம்பவத்துக்கும் வாஸ்து தான் காரணமா? 100% ஒரு வீட்டிற்கு வடமேற்கு பகுதியில பள்ளம் இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல எலும்பு தேய்மானம், மூட்டு தேய்மானம், மூட்டு அறுவை சிகிச்சைகள் அப்படிங்கிறது 100% நடக்கும். ம். வடமேற்கு வெட்டுப்பட்டு இருக்குது, வடமேற்குல ஆழ்துளை கிணறு இருக்குது, வடமேற்குல கிணறு இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல ஆண்களுக்கு அல்லது பெண்களுக்கு 2 பேத்துக்குமே தொடர்ந்து எலும்பு முறிவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஓகே. வடமேற்கு பகுதியில தவறான படிக்கட்டுகள் நீங்க அமைச்சீங்கனாலும், எலும்பு முறிவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ம், ம், ம். ஒருத்தருக்கு தொடர்ந்து கால்லயே அடிபடுது, அங்கேயே எலும்பு முறிவு ஏற்படுதுன்னா வடமேற்கு தப்பு தான். வடமேற்கு சரி பண்ணீங்கன்னா உடனே சரியாயிடும். ம். இதே ஒருத்தருக்கு விழுந்தா கை மட்டும் உடைஞ்சு போயிருப்பான். எப்ப பார்த்தாலும் கை தான் எனக்கு உடையுது, விரல் தான் பாதிப்பு குடுக்குது அப்படின்னா, தென்கிழக்கு பகுதிய பார்க்கணும். ம், ம். தென்கிழக்கு பகுதியில தவறான படிக்கட்டு அமைப்புகள், காம்பவுண்ட் சுவர் மேல படிக்கட்டு வச்சு கட்டுறது, இல்ல டாய்லெட் பாத்ரூம் வச்சு அது மேல படிக்கட்டு வச்சு கட்டுறது, இல்ல வந்து ஏதாவது ஒரு செவுத்த கட்டி தென்கிழக்கு கிழக்கு மட்டும் வளர்த்தி, அது மேல ஒரு படிக்கட்டு வச்சு கட்டுறது. இந்த மாரி கட்டுனாங்கன்னா, நம்ம சாதாரணமா நடந்து போயிட்டு இருப்பாங்க. இவங்கலாம் விழுக வேண்டியதில்ல. எவனோ வண்டி கொண்டு வந்து விட்டு இடிச்சு புரியுது. இவங்களுக்கு கை மட்டும் தான் உடையும். ஓ! 2 கை உடையும். இல்ல கை மட்டும் தான் உடையும். ஆ, ஆ. வேற எதுவுமே ஆகாது. அப்ப தென்கிழக்குனா கைகள். ம். இதே வடமேற்குனா கால்கள். சிம்பிள் அவ்வளதான். தொடர்ந்து பாதிப்பு வந்துச்சுன்னா இத பார்க்கலாம். எப்பவுமே வடமேற்கு அப்படிங்கிறது சனியோட ஆதிக்கம் அப்படிங்கிறோம். கேதுவோட ஆதிக்கம். மேற்கு அப்படிங்கிறது சனின்னா, வடமேற்கிறது கேதுவோட ஆதிக்கம் அப்படிங்கிறோம். தென்மேற்குங்கிறது ராகுவோட ஆதிக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அப்போ இந்த தென்மேற்கு பகுதி அப்படின்னா, பொதுவாவே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப உறவுகள், கணவன் மனைவி உறவுகள் 2 பேத்துக்கு சண்டை அடிக்குறுக்கா வந்துகிட்டே இருக்கு. 2 பேர் பிரிஞ்சிருக்கிறாங்க, டைவர்ஸ் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே, ஒண்ணு தென்மேற்கு தப்பா இருக்கும், இல்ல வடகிழக்கு தப்பா இருக்கும். இது 2 இருந்தா தான் வரும். இவங்களுக்குள்ள பிரச்சனையே வரும். இதே வடமேற்கு தவறா இருந்துச்சு தொடர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கால்கள், முட்டி, பாதம், கணுக்கால் இது மட்டும் தான் பாதிப்பு குடுக்கும். ம், ம். எலும்புகள் தொடர்பான பாதிப்புகள மட்டும் தான் குடுக்கும். வேற எந்த பாதிப்புமே குடுக்காது. ஓகே சார். ஸோ இப்ப வந்துட்டு இந்த இதெல்லாம் வந்துட்டு பர்ட்டிகுலரா வந்து ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ம். இந்த நெறைய குடும்பத்தில நான் பார்த்துருக்கேன். நீங்க சொன்ன ம். மாரி இந்த முட்டியோ, இல்ல கை காலோ உடையறத தாண்டி, ம். சில பேருக்கு தோல் சம்மந்தப்பட்ட நோய்களுமே ம். வரும். ஸோ அதுக்குமே வந்துட்டு அது என்ன காரணங்கள்னு தெரியாது. ம். அது நம்ம எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம். பட் அந்த தோல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் நம்ம வீட்டோட வாஸ்து சரியில்ல, நம்ம ஆ. பூஜையோட வாஸ்து சரியில்லன்னு சொல்றாங்க. கண்டிப்பா. உண்மையா? 100% இது உண்மதான். இப்ப பொதுவாவே கிழக்கு அப்படிங்கிறது சூரியன். கிழக்கு, வடக்கு சம்மந்தப்பட்டது 2மே. ம். கிழக்குல முழுக்க முழுக்க அடைபட்ட கட்டடங்கள் அப்படிங்கிறது ஒண்ணு அமைச்சுட்டீங்க அப்படின்னா, பொதுவாவே இந்த தோல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஆணுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஓ! தென்மேற்கு மேற்குல ஒரு ரோடு குத்தல் வர்றதோ, அல்லது தென்மேற்குல ஒரு வீதி குத்தல் இருக்கிறதோ, தென்மேற்கு வடகிழக்க விட தென்மேற்கு பள்ளமா இருந்துச்சுன்னா, அந்த வீட்ல தான் ஆணுக்கு பொதுவாவே இந்த வெள்ளை வெள்ளையா ம். தோல் தொடர்புடைய நோய்கள் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வெண்குஷ்டம் அப்படிம்பாங்க. இந்த மாரி நோய்கள் ஏற்படுத்தி கொடுக்கறது ஆணுக்கு அப்படின்னீங்கன்னா, பர்ட்டிகுலரா கிழக்கு பகுதியும், மேற்கு பகுதியும் பார்க்கணும். இதே பெண்ணுக்கு தொடர்ந்து தோல் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வடக்கு பகுதிய பார்க்கணும். வடக்கும், தெற்கும் அப்படிங்கிறது பெண்ணுக்கானது. இந்த பகுதியில பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, கண்டிப்பா 100% பாதிப்புகள கொடுக்கும். இப்போ வடமேற்கு சரியா இருந்தா, அந்த வீட்ல பெண்கள் அப்படிங்கிறவங்க அழகா இருப்பாங்க. ம். வடமேற்கு தப்பா இருந்தாங்க, வடக்கு வீடுகள் வந்து வளைஞ்சு வளைஞ்சு வீட்ட வந்து அப்படியே கட் பண்ணி வளைஞ்சு வளைஞ்சு ஆமாமா. கட்டியிருந்தாங்கன்னா, பெண்கள் வந்து எப்பவுமே ஒரு சோம்பேறியா, சொங்கியா, ஒல்லியா, அவங்க ஃபேஸ்ல வந்து எப்பவுமே எதையோ இழந்தது போல, கலை இழந்து, எதையோ அ பறிகொடுத்தது போலவே இருப்பாங்க. இந்த வடமேற்கு வெட்டுப்பட்ட வீடுகள், ம். வடமேற்கு பாதிக்கப்பட்ட வீடுகள், வடமேற்கு இறப்புனா வடமேற்குல ஒத்த டாப் போட்டிருப்பாங்க. இந்த மாரி வீடுகள், வடமேற்கு மூலையிலேயே டாய்லெட் போட்டிருக்காங்க. ஓ! அந்த மாரி வீடுகள்ல எல்லாம் பெண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ம், ம், ம். இதெல்லாம் சரி பண்ணாலே அந்த பெண் வந்து ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க.
அழகாக இருப்பாங்க. எப்போவுமே வடக்கும் கிழக்கும் தான் முகம்ங்கிறோம், தெற்கும் மேற்கும் அப்படிங்கிறது நம்முடைய முதுகு பகுதிங்கிறோம். இப்போ இந்த வடக்கும் கிழக்க வந்து வடக்குங்கிறது பெண்ணு, கிழக்குங்கிறது ஆண். இது ரெண்டையும் சரியாக வச்சுட்டீங்க அப்படின்னீங்கன்னா, ஒரு பெண் அப்படின்னா வடக்கு கிளியராக இருந்தால் தான் சரியாக இருக்க முடியும். ஒரு வீட்டில் வடக்கு அடைபட்டுருச்சு, கிழக்கில் ஜன்னல் இருக்குது, அல்லது கிழக்கில் வந்து ஜன்னல் இல்லை, வடக்குலையும் ஜன்னல் இல்லை, தெற்கு பார்த்த வீடோ மேற்கு பார்த்த வீடாக இருந்துச்சுன்னா, அந்த பெண்ணுக்கு ஏதாவது விபத்துக்கள்னால தலையில் மட்டும் அடிபடும். தொடர்ந்து நடக்கும். 1க்கு 2 முறை தலையில் மட்டும்தான் அடிபடும், வேறு பக்கம் அடிபடாது. அந்த வடகிழக்கு பாதிக்கப்பட்டு பெண் இருந்தால் தலைவிக்கு ஏற்படும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஒரு முகம் அழகாக இருக்கணும், நம்ம போகிற இடத்துல அழகாக நம்ம ஃபேஷன் இல்லை, நம்மளுடைய கேரக்டர் எல்லாமே ஒரு அழகு. ஒரு பெண்ணுக்கு அப்படின்னா வடக்கு பகுதி, ஆணுக்குன்னா கிழக்கு பகுதி. இந்த 2 பகுதி சரி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். வாஸ்துக்காக வந்துட்டு நம்ம வீடை மட்டும் தான் பார்க்குறோம், பட் அதனால பாதிப்புகள் யாரும் கவனிக்கிறது இல்லை. ஸோ இந்த விஷயமே எல்லா மக்களுக்குமே ஒரு புதுசான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ இதுல வந்து இப்ப நோய்களை தாண்டி, இப்ப வர பிரச்சனைகளை தாண்டி கணவர் மனைவிக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் தங்கவே செய்யாது. அவர் எத்தனை கல்யாணம் பண்ணாலும் அவங்க வீட்டுல இந்த நீங்க சொன்ன மாதிரி குழந்தை வாக்கியம் அது வேறையா இருக்கும். பட் இவங்க 2 பேத்துக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம போயிட்டு இருக்கும். ஸோ இதுக்கு எந்த வாஸ்து வந்து சரியில்லாம இருக்கும்? இப்போ ஒரு வீடு, அது மேற்கு பார்த்த வீடா இருக்கட்டும், இல்லை தெற்கு பார்த்த வீடுகள், இந்த மாதிரி வீடுகள் தான் அதிகமான கணவன் மனைவி பிரச்சனை வரும். இப்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மேற்கு பார்த்த வீட்டுக்கு தென்மேற்கு மூலையில் ஹால் கொடுப்பாங்க, தெற்கு பார்த்த வீட்டுக்கும் தென்மேற்கு மூலையில் ஒரு ஹால் கொடுத்து தெற்குலேயோ மேற்குலேயோ என்ட்ரன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வீடுகளெல்லாம் 2-3 திருமணங்கள் பண்ணால் கூட டைவர்ஸ் ஆகிரும். கணவன் மனைவி அப்படிங்கிறதுல 100% பிரிவை கொடுக்கும். ஒன்று பிரிவுன்னா, ஒன்று கணவன் மனைவி, கணவனோ மனைவியோ ஒன்று பிரிஞ்சு வேலை நிமித்தமாக, ஒன்று கணவன் வெளிநாட்டில் வேலைக்காக போயிடுவார், மனைவி மட்டும் இங்கே இருப்பாங்க. இல்லை மனைவி வேலை நிமித்தமாக சென்னையில் வேலை வைப்பாங்க, கணவன் மட்டும் வீட்டில் அங்கே உள்ளூரில் இருப்பார். இந்த மாதிரி தொழில் நிமித்தமாக பிரிஞ்சிருப்பாங்க. இல்லைன்னா யாரோ ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. இல்லைன்னா 2 பேர்த்துக்குள்ள உறவுகள் அப்படிங்கிறது, இந்த தென்மேற்கு அப்படிங்கன்னா உறவுக்கான இடம், மர்மஸ்தானம், மர்ம உறுப்புகளுக்கான இடம் அப்படிங்கிறோம். அந்த இடத்துல வந்து உறவுகள் அப்படிங்கிறதுல 2 பேர்த்துக்கும் திருப்தியின்மை ஏற்பட்டு டைவர்ஸ் பண்ணிடுவாங்க, இல்லாட்டி பிரிஞ்சிருவாங்க. இல்லை அப்படின்னா ஒரு வீட்டுக்கு தென்மேற்கு தெற்கு வாசல் இருக்குது அப்படின்னா, தெற்கு வாசல் தவறாக இருக்குன்னா, அந்த வீட்டுக்கு இருக்கக்கூடிய ஆண்மகன் அப்படிங்கிறவங்க, தெற்கு அப்படின்னா ஆண்மகன் அப்படிங்கிறவங்க சரியாக நல்ல ஆட்களாக இருப்பாங்க. ஆனால் பெண் அப்படிங்கிறவங்க நடத்தைகள் அப்படிங்கிறது சரியாக இருக்காது. அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இந்த கணவனால் சரியாக வச்சுக்க முடியாது. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேறொரு நபரை நாடி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதுவே மேற்கு பகுதியாக இருந்துச்சு அப்படின்னா, ஆணுடைய கேரக்டர் வந்து அந்த மேற்கு பகுதி தீர்மானிக்கும். மேற்கு பகுதி தலைவாசல் கொடுத்துட்டாங்கன்னா, ஆண் எதிர்பார்க்குற அளவுக்கு, ஆணை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த வீட்டில் பெண் அப்படிங்கிறவங்க இருக்க மாட்டாங்க. பெண் அப்படிங்கிறவங்க எப்போவுமே பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பணம் அப்படிங்கிற வீடு தென்மேற்கு தெற்குலேயோ அல்லது மேற்கு பகுதியிலையோ ஒரு ஹால் வந்து ஒரு தலைவாசல் கொடுத்துட்டிங்கன்னா, அங்கே பொருளாதாரம் அப்படிங்கிறது எவ்வளவு பணங்கள் வந்தாலும் அங்கே தங்கவே தங்காது. அப்போ யாருன்னா முதல் குழந்தைகள் தான் அங்கே பாதிக்கப்படும். ஒன்று முதல் குழந்தை ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இவங்களுடைய குடும்ப வாழ்க்கைகள் தான் அங்கே பாதிக்கப்படும். திருமணம் தடையை கொடுத்து திருமணம் நடக்காது. இல்லை திருமணம் நடத்தால் 1க்கு மேற்பட்ட டைவர்ஸ் கொடுக்கும். ஒரு டைவர்ஸ் இல்லை, 2 திருமணம்லாம் 2 டைவர்ஸ் கொடுக்கும். இல்லை 2மே சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு தப்பாக இருக்கு, ஆனால் 2மே சூப்பராக இருக்குன்னா குழந்தைய கொடுக்காது, அவங்களுக்கு குழந்தை இருக்காது. இப்போது ஒரு வீட்டுக்கு தென்மேற்கு தெற்கு வாசல் குழந்தை இல்லை அப்படின்னா கோடி கோடியாக பணம் வரும், ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கு வாரிசு இருக்காது. தென்மேற்கு தப்பாக இருந்துச்சுன்னா ஜோதிடத்துறையில் சிறந்து விளங்குவாங்க, சூப்பராக இருப்பாங்க, ஆனால் வாரிசு அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்காது. ஏதாவது ஒன்று கொடுத்து இந்த வாஸ்து, இந்த பிரபஞ்சம் ஏதாவது அதுக்கு தேவையானதை எடுத்துக்கும். இந்த பிரபஞ்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு மிருகம் அது. அதற்கு தேவையானது நிச்சயம் அதை எடுத்துக்கிட்டு தான் நம்மளை விடும். அது இல்லாமல் நம்மளை சும்மாலாம் விடாது. அப்போ தவறான கட்டிட அமைப்புகளோ தவறான இடங்களோ நிச்சயமாக 100% பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதை சரி பண்ணுறப்ப நிச்சயமாக அதுலேருந்து விடுபட்டு ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழலாம்.
ஸோ நிறைய விஷயங்கள் வாஸ்துனால வர பாதிப்புகள், அதுக்காக வந்து பரிகாரங்கள் பண்ணா மாறும் அப்படிங்கிற ஒரு ம். மூட நம்பிக்கைகளை பத்தியும், என்ன விஷயங்களை மாத்தினா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பத்தியும் வந்து ம். எங்களுக்கு மட்டும் இல்ல மக்களுக்கும் நிறைய கருத்துக்களையும் தகவல்களையும் சூப்பரா சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி. இது பர்டிகுலரா எங்ககிட்ட நாங்க உங்ககிட்ட கேட்க வேண்டிய ம். விஷயம். ம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து மக்கள் கிட்ட சொன்னாதான் மக்களுக்கு வந்து அந்த மாதிரி விஷயங்களை வந்து நிச்சயம். தவிர்ப்பாங்க அப்படிங்கறத ரொம்ப நம்புறோம். ரொம்ப நன்றி சார் உங்க நேரத்தை ஒதுக்கி நன்றி. பதில் சொன்னதுக்கு. நன்றி. வாழ்க வளமுடன்.